ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சுமாரான படம். இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு தான் உண்மையாலுமே ஓப்பனாக சொல்கிறேன். அப்படி தான் வந்தோம். பட் ஆனால் படம் பார்த்த வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், நல்ல ஒரு குடும்பமாக பார்க்குற தலைவா. டென்ஷன் ஆகிற மைக்கில் அவன் அப்புறமா ஸ்டாப் பண்ணானா அவன் என்ன பேப்பரை பார்த்தா படிக்கிறான், ஃப்ளோவில் பேசுகிறாங்க. அதுந்தே போகலாமா? கண்டிப்பாக வந்து குடும்பத்தோடு வந்து கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் தான் அது. குடும்ப பிரச்சனைகளை வச்சு ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. பட் ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக அட்டம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒரு பொண்டாட்டிக்கும் சண்டை வருது. ஒரு ஹஸ்பண்டுக்கும் பொண்டாட்டிக்கும் தான் சண்டை வரும். அதான் ரெண்டுன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால இதை காட்டல, ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷன் தான் காட்டியிருக்கிறாங்க. ஸோ வந்து அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை எப்படி இருக்குது, எதனால் சண்டை வருது, ஒரு ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அம்மாக்கிட்டேயும் பொண்டாட்டிக்கிட்டையும் எப்படி வந்து சமாளிக்கிறார் பிரச்சனையை. ஸோ இந்த மாதிரியான எடுத்துருக்காங்க. மியூசிக் டைரக்டர் வந்து சூப்பராக போட்டிருக்காரு சந்தோஷ் நாராயணன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா வந்து பண்ணியிருக்காரு. அவர் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. யோகி பாபு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நித்யா மேனனும் விஜய் சேதுபதியும் போட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. சூப்பர் படம். படத்தில் என்ன சொல்கிறாங்க, குடும்பமாக இருக்குல்ல, சண்டை போடாதீங்க, எல்லாரும் ஒன்றா இருங்க, புருஷன் பொண்டாட்டியோட பிரச்சனை தான் எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்கிறாங்க படத்தில். கண்டிப்பாக அதுக்கு தான் அவங்க தான் பார்க்கணும். காலகட்டத்துக்கும் கரெக்டாக. ஆனால் வீட்டில் சண்டைனா வந்து படம் பார்க்குறேங்க. நீங்கள் இமேஜின் பண்ணிலாம் வர தேவையில்ல. எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட வராதுங்க. நார்மல் ஃபேமிலி மூவி தான். இன்னும் வந்து தாஜ் பூட்டு தஞ்சாவூர்னு சொல்கிற மாதிரி ஃபேமிலிக்கு அதெல்லாம் கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க ஃபேமிலி என்ன மாதிரி பேக்ரவுண்டு, 2 பேர் எப்படி அடிச்சுக்கிறாங்க, 2 பேர் திருப்பி எப்படி சேர்ந்துக்கிறாங்க, இதுதான் கதை. இதில் என்னென்னா சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு தான் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும், ஒய்ஃப் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே என்னென்னா ஹஸ்பண்டும் ஜாஸ்தி, ஒய்ஃப் அதை விட ஜாஸ்தி. ஸோ எப்படி மேப் ஆகி போகிறாங்க, ஹஸ்பண்டோட அம்மா எப்படி, ஒய்ஃபோட அம்மா எப்படி, இந்த குடும்பத்துக்குள்ளே இந்த குத்துறதுலாம் எப்படி, இதெல்லாம் வந்து அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ பெரிய ஸ்டோரி இல்லைனாலும் ஒரு சிம்பிள் ஸ்டோரியை வச்சு ஒரு 2 ஹவர் ஓட்டியிருக்காரு. நல்லா தான் ஓட்டியிருக்காரு. நடுவில் யோகி பாபு காமெடிஸ்லாம் கொஞ்சம் மேப் ஆகுறதுனால உங்களுக்கு அந்த போர் இல்லாமல் சில சீன்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத காமெடிஸ்லாம் வந்து அதனால ஓரளவுக்கு ட்ராவல் பண்ண முடியுது. மியூசிக் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி, அந்த எடுத்த விதம், ப்ரொடியூசருக்கும் நிறையா பச்சாலாம் வைக்கல. 500 கோடி 600 கோடிக்கெலாம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணல. ஒரு வீடு, ஒரு பரோட்டா கடை, ஒரு கோயில், ஒரு நடு ரோடு, அவ்வளோதான். இந்த 4 இடத்துல வச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ பெரிய செலவு இல்லாமல் இந்த ஒரு படத்தை இவ்வளோ சின்ன காஸ்ட்டை வச்சு எடுக்கிறது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பரோட்டாஸ்லாம் காமிச்சிருக்காங்க படத்தில். ஆமாம், இந்த படத்தை பாருங்க, அப்படியே இருக்கும். எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வந்து தூண்டி விடுறாங்க அப்படிலாம் காரணம். பல குடும்பத்தில் சில குடும்பத்தில் தான் மாமியார் பிரித்து விடுவாங்க. எல்லா குடும்பமும் அப்படி இருக்கானா, அது எல்லா மாமியாரையும் அப்படி நம்ம சொல்லிட முடியாது. எல்லா இடத்துலையும் வந்து பையனும் மருமகளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாமியார்ஸும் இருக்காங்க. இந்த கதையில காட்டுறது நெகட்டிவ் ஷேட் காட்டியிருக்காங்க. பட் ஓகே, அக்செப்டபிள். படத்துல வந்து நீங்க படம் பார்க்குற யாரும் வந்து டைவர்ஸ் பண்ணிக்காதீங்கன்னு காட்டுற அதே நடிகர்கள் பல பேர் இன்னைக்கு டைவர்ஸ் பண்ணி ரோட்ல நிக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்கலாம் வந்து இந்த படத்தை பார்க்கணும்ன்ற நான். பாதி பேர் வைஃபோடே வாழாம இருக்காங்க. வைஃப் எங்க இருக்காங்க தெரியலையே. பாதி பேர் அவங்க எல்லாம் போய் கேட்க மாட்டீங்க. அதெல்லாம் கேட்க கூடாதுங்க. அதெல்லாம் அவங்க பர்சனலுங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? சண்டை போடாலும் பிரியக்கூடாது, ஒன்னா இருக்கணும்ன்றது அவ்வளவுதான். அவங்க வந்து அது அவங்க குடும்பம். ஸோ அந்த அவங்க பர்சனல்ல நம்ம தலையிட முடியாது. எல்லாம் ஃபைனலா நம்ம என்ன சொல்றோங்க, குடும்பத்தோட சேர்ந்து வாழுங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்றோம். தனியா இருக்காதீங்க. வேற எதுவும் இல்ல. அவ்வளவு பெரிய வீட்ல தனியா இருக்காதீங்கன்ற. தனியா இருந்தா மென்டல் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடும். குடும்பம் குட்டியோட சந்தோஷமா இருக்குன்னு சொல்றத பல ஆண்கள் வந்து பக்கத்து வீட்டு குட்டியோட சந்தோஷமா இருக்காங்க. தப்பா புரிஞ்சுக்கறாங்க. நான் அவங்க குடும்பம் அவங்க குட்டியோட சொல்றேன். இது மற்ற குடும்பம் மற்ற குட்டியோட பேசலாம். அவங்க குடும்பம் குட்டியோட சந்தோஷமா இருங்க. எப்படி இருக்கணும், மாமியாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும். இப்போ மாமியாரை ஹேண்டில் யாருங்க இல்லைங்க. இப்போ பையன் இருக்காரு, அம்மாவுக்கு முன்னாடி பையனை மருமக இன்சல்ட் பண்ணா அம்மா சும்மா இருப்பாங்களா? ஒரு அம்மா கொதிச்சு தானே ஆவாங்க. நானே என் பையனை அப்படி பேச மாட்டேன், நீ என்ன பேசுற? ஸோ இதெல்லாம் தான் நார்மலாக நடக்கிற சண்டை. அதெல்லாம் அழகாக வச்சு ஒரு இயல்பான மூவியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இடம் சூப்பராக இருக்குது, மியூசிக் சூப்பராக இருக்குது, பாட்டு நல்லா இருக்கு. அதே போல ஆப்வியஸ்லிங்க. இப்போ மருமக வந்து பையனோட அம்மாவை ஹேண்டில் பண்ணுது இல்ல, பையனோட அப்பாவையும் ஹேண்டில் பண்ணுது இல்ல, அதே மாதிரி மருமகனும் வந்து அம்மாவையும் ஆப்போசிட்டையும் ஹேண்டில் பண்ணும்ல. அதே போல பார்த்தா இந்த படத்துல இல்ல அதே போல் பார்த்தா இந்த படத்தில் வந்து மாமனார் கேரக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரொம்ப சீரியஸான சீன், வெட்டு குத்து மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் அங்கே ஒரு காமெடி ஒன்று போடுவாங்க, அதுதான் ஹைலைட் படத்தில். என்ன, நான் நித்யமேனன் கேரக்டர் தாங்க. நித்யா இல்லை நல்லா பண்ணியிருக்காங்க. இஞ்சி லைட்டாக இருக்கும் தான், பட் இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு அது
நித்யா மேனன் கேரக்டர் வேற யார்கிட்ட தான் கொடுத்துருந்தா கொஞ்சம் கஷ்டம். அவங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலைஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா விஜய் அந்த மாதிரி ஒய்ஃப் வந்தா ஏங்க சண்டை போட போறோம் நீங்க வேற? இல்லங்க, இல்ல ஏங்க நீங்க வேற அதெல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் அப்ப எல்லாருக்கும் நித்யா மேனன் வைஃப் கேக்குதா? என்னங்க நீங்க? அவங்க வந்து கரெக்டா மேட்ச் நித்யா மேனன் பண்றாங்க. சண்டை வருதுல விஜய் அடிப்பாங்க பரவாயில்லையா? அடி வாங்கணும். பலர் அடிப்பாங்க பரவாயில்லையா? நித்யா மேனன் மாதிரி வைஃப் கட்சா அடி வாங்கணும் பாத்துக்கோங்க. Thank you. இப்ப கேளு. இதுக்கப்புறம் விஜய் நடிக்க மாட்டாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அஜித் வேணா நடிக்கலாம் குடும்ப படம். ஏன்னா வீரம்லாம் படம் பார்த்தீங்கன்னா குடும்ப படமாக தான் நடிச்சிருக்காரு. ஸோ அதனால கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டர் வந்து நடிக்கலாம், பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்ஜெட்ஸ் இடிக்குங்க. இப்போ விஜய் அஜித் சார் வந்து இந்த கேரக்டர் இந்த மாதிரி படங்கள் எடுக்கலாம்னா அவங்களுக்கு வந்து கமர்ஷியலி எடுத்தாதான். ஏன்னா அவங்களுக்கு போடுற பட்ஜெட்டு அதை ஈக்குவலைஸ் பண்ணோன்னா கமர்ஷியலி எடுத்தாகணும். இந்த மாதிரி ஃபேமிலி இதில் போய் எடுத்துட்டு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அது ரீடேக் எடுக்குமானா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவங்களாம் இது மாதிரி நடிக்கிறது கஷ்டம் தான். இப்போ வீரம் படம் எடுத்துக்கோங்க, அது ஃபேமிலி கதை தான். ஆனால் ஃபேமிலி கதையிலேயே எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ அப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. விஜய் நடித்த வாரிசு படமும் எடுத்துக்கோங்க, ஃபேமிலி கதை தான். ஸோ அவங்களும் நடிக்கிறாங்க. பட் என்ன அதுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டை வந்து விசுவாசமும் ஃபேமிலி கதை தான். அஜித் சாரே வந்து ஒரு ஃபேமிலி மனுஷன் தான். ஆமாம், ஃபேமிலியோட தான் இருக்காரு, ஃபேமிலியோட தான் வாழறாரு. ஸோ ஃபேமிலி நல்லா இருக்கணும், யங் ஜென்ரேஷன் வர ஜென்ரேஷனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனுஷன் அஜித் சார். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கிடைச்சா அவங்க பண்ண தான் போறாங்க. நடுவில் ஃபேமிலி சப்ஜெக்ட் ரோல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களும் பண்ணாங்கலாம் இல்லை. மறந்துட்டீங்க, விஜய் ஃபேன் அப்படிதான் இருப்பாரு. விஜய் ஃபேன் இல்லை, அவங்க அஜித் சார் குடும்ப படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு, அதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் விஜய் ஃபேன்னால. சரி ரைட்டு. அப்புறம் விஜய் சேதுபதி உண்மையாலுமே சூப்பராக நடிச்சிருக்காரு. கரெக்டாக அந்த பொண்டாட்டிகிட்ட கோச்சிக்கிறதும் சரி, அம்மாவை சமாளிக்கிறதும் சரி, ஸோ வந்து வில்லன் கூட சண்டை போடுறதும் சரி, மூணுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி சார்லாம் சொல்லவே வேணாங்க. அவங்க பையன் வந்து இந்த படம் பார்க்கணும். அப்பா வந்து எப்படிலாம் மூஞ்சி ரியாக்ஷன் கொடுக்குறாரு, எப்படி பண்ணுறாரு, அதெல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு வந்து நடிக்கணும். அவங்க பையன் சூர்யா தான் அவன் பேர். சூர்யா ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷனை மாற்றணும். இல்லைங்க, அவர் பேரே ஃபீனிக்ஸ்னு மாற்றிடலான்னு இருக்கு. பேரே மாற்றி போச்சு, எனக்கு ஃபீனிக்ஸ் தானே அவர். ஓகேங்க, ஒன் டைம் வாட்சபிள், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, போய் பார்க்கலாம். சூப்பர் தலைவா, படம் சூப்பராக நடிச்சிக்கிறா போல தலைவா. எல்லாருமே நல்லா நடிச்சிக்கிறாங்க தலைவா. ஃபேமிலி ஸ்டோரி தான் தலைவா. அழகு விட்டாங்க தலைவா. நம்மளே அழுதுனே படம் எல்லாமே நல்லா இருக்கு தலைவா. எந்த ஒரு குறையும் இல்லை தலைவா. அழகு விட்டாங்கன்ற எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ, பார்க்கலாம், சூப்பராக. இந்த காலத்து ஜென்ரேஷன் செட் ஆகுமா? நானே இந்த காலத்து ஜென்ரேஷன் தான் ப்ரோ. 18 வயசு 19 வயசு ஆகுது. எல்லாருமே பிடிக்கும், சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணி தான் சாங்லாம் நல்லா தான் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு.